வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. பிப்ரவரி 3. இன்றைய ஆன்மீக சிந்தனை ஆன்மீக இனிமை. ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் ஆன்மீக இனிமை காக்க நாம் தொடர்ந்து ஆற்ற உள்ள பணிகள் பல. 1. மனித உடல் அமைப்பு, அதன் மதிப்பு, இயக்க மேன்மை, பேணி காக்க வேண்டிய பொறுப்பு இவற்றை ஒவ்வொருவரும் உணரச் செய்ய வேண்டும். 2. உடலுக்குள்ளாக இயங்கும் உயிர், அதன் மதிப்பு, இயக்க சீர்மை, விளைவுகள், இவ்வுயிரை ஒழுங்காக இயங்கச் செய்ய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நெறி முதலியவற்றை எல்லோரும் உணர வழி செய்ய வேண்டும். 3. மனித உயிர் தனது விரைவான சுழலியக்கத்தால் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் சீவகாந்தத்தின் மதிப்பு, அதனுடைய அற்புதமான இயக்கங்கள், விளைவுகள், இதன் மூலம் அறிவானது எவ்வாறு உடல் வரைவில் பரவி இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எனும் 4 வகையாக மலர்கின்றன. இந்த உண்மையும் இதை முறைப்படுத்தி ஆளும் சீர்மையால் எவ்வாறு மனிதன் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்ற அனுபவ அறிவையும் அனைவரும் பெற வழி செய்ய வேண்டும். 4. ஆதி நிலையில் இருப்பாற்றலாக முற்றறிவாக உள்ள அருட்பேராற்றல் எவ்வாறு உயிர் மையத்தில் இடம்பெற்று சிற்றறிவாக இயங்கி அனுபவ தெளிவால் பேரறிவாக முழுமை பெறுகிறது என்ற மறைபொருளை மக்கள் உணர வழி செய்ய வேண்டும். பேரியக்க மண்டலத்தில் இருப்பு நிலையோடு பரமாணு எனும் விண்ணில் எழும் விரிவு அலை ஊடுருவி வான்காந்தமாக அமைந்து எல்லா இயக்கங்களையும் துல்லியமாக நடத்துகின்றது என்ற சீரியக்க நீதியை சிந்தனையால் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.